Hello friends, welcome back to channel. இன்னைக்கு நம்ம இந்தியன் 2 உடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க. ஸோ இந்தியன் 2 எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற கரப்ஷன்ஸை படத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த ட்ரெய்லர்லேயும் செம்மையாக காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரெய்லரை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம்னா நம்ம சித்தார்த் அவர்கள் வந்து இந்த நாட்டில் நடக்கிற கரப்ஷன்ஸை பற்றி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி இருக்கிற கரப்ஷன்ஸை தடுத்து நிப்பாட்ட ஒருத்தரால் தான் முடியும், அப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு இருந்தார் அப்படின்னு சொல்லும் போது அந்த இந்தியன் ஃபஸ்ட்டில் அதாவது இந்தியன் பார்ட் 1 நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் இருக்கிறத டக்குன்னு ரெஃபரன்ஸில் காமிச்சாங்க, வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் முடிச்சுட்டு அவர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு லுக்கில் காமிச்சிருந்தாங்க. ஸோ நானே நினச்சேன் ஸோ அந்த படம் வந்து இத்தனை வருஷம் ஆகுது எப்படி அந்த லுக்கை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் மேக்ஸிமம் அந்த லுக்குக்கு 90% செம்மையாக கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லுக்லேயே வேறு நிறையா லுக்ஸ் ஆட் பண்ணி வேறு மாதிரி நம்ம கமல் அவர்களை சூப்பராக காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சங்கர் அவர்கள். ஸோ சூப்பராக ஒரு லுக் இல்லாமல் இந்தியன் தாத்தாவுக்கு வேறு மாதிரியான 2-3 லுக்கு கொடுத்து அதுலேயும் ஃபைட்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ முக்கியமாக நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வந்து இதில் வந்து செம்மையான ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் வேறு மாதிரியான சரியான சூப்பரான ஒரு லுக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு பணக்காரராக இருக்கிற ஒருத்தர் லுக்குக்காக அந்த நகைகள்லாம் போட்டு அந்த ஜாலியாக அந்த ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் நடந்து வரது வேறு மாதிரியே சூப்பராக செம்மையாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம விவேக் அவர்கள், மனோபாலா அவர்கள் நிறைய பேர் இதில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க இப்போ இல்லைனாலும் அந்த படத்தில் அவங்களுடைய வாய்ஸை வந்து ஏஐ மூலிமா வர வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். தென் நம்ம பாபி சிம்மா அவர்களும் படத்தில் இருக்கார். ஸோ ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் இந்த ட்ரெய்லர்லையும் அவங்களுடைய ப்ரெசன்ஸை செம்மையாக காமிச்சிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன லுக்கு இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன கதையில் என்னென்ன மாதிரி வரப்போகிறாங்க அப்படின்றத ட்ரெய்லர்லேயே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியன் தாத்தாவை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி லுக்கு இப்போ வராதுப்பா அப்படின்னு சொன்னவங்களுக்கு நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்றதுக்காகவே இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ட்ரெய்லரை பார்க்காதவங்க உடனே போய் பாருங்கள். ஏன்னா பார்த்த உடனே எனக்கே வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் டக்குன்னு வீடியோ போட தான் இருந்தேன், கொஞ்சம் சார்ஜ் இல்லாதனால சரி கொஞ்சம் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் போடுவோம் அப்படின்னு தான் கொஞ்சம் நேரம் லேட்டாக போட பண்ணிச்சு. ஸோ லேட்டாக போட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி இந்த நம்ம ட்ரெய்லரை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட நடைபெறுறது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.